ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலைக்கு பதிவு பெற்று அனுப்பிய கரும்பிற்கு உண்டான ஊக்கத்தொகை, சிறப்பு ஊக்கத்தொகையை இதுவரை மாநில அரசு வழங்கவில்லை. அவர்களிடத்தில் இடமா கேட்கல, அதிகமா கொடுன்னு கேட்கல. எங்கள் கரும்புக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகை, சிறப்பு ஊக்கத்தொகை தமிழக அரசால் கொடுக்கப்பட வேண்டியது. கடந்த ஆண்டும் இதே போன்று எங்களை பழி வாங்கி பொங்கலுக்கு பிறகுதான் அன்பி செய்தியை பார்த்து வருகிறோம். கரும்புக்கு ஊக்கத்தொகை கேட்டு விழுப்புரம் சென்னை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விழுப்புரம் விவசாயிகள். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. விழுப்புரம் மாவட்ட அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள விழுப்புரம் சென்னை சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரும்பு விவசாயிகள் கைகளில் கரும்புகளை ஏந்தியபடி சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது கோரிக்கையானது புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை, ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலைக்கு அனுப்பிய 2024-25 ஆண்டுக்கான தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் கரும்புக்குண்டான ஊக்கத்தொகை, சிறப்பு ஊக்கத்தொகை இன்று வரை வழங்கப்படவில்லை எனவும், உடனடியாக இந்த கரும்புக்கான ஊக்கத்தொகையை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பொங்கலுக்கு முன்பாகவே பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்தும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும், அதனால் தாங்களால் பொங்கல் கொண்டாட முடியாத சூழல் உள்ளதாகவும், பண நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், உடனடியாக பெஞ்சல் புயலால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். இந்த நெருக்கடியில் இது போன்ற ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையை தமிழக அரசு வழங்க மறுப்பதாக கூறி விவசாயிகள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.